இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மெசியா ஆன்மீக மையத்தின் பெயரால் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாச வாழ்விலே, இறை நம்பிக்கை வாழ்விலே, நம்முடைய மறைமாவட்டத்தில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், இந்த விகாரியேட் பகுதிகளில் வாழுகின்ற ஏராளமான மக்கள் இந்த மையத்திற்கு மாதம் 2 முறை வந்து போகிற அற்புதமான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. உயிர்த்த ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆள வேண்டும், நாம் எல்லாரையும் அவருடைய ஆட்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சிந்தனைக்கு வருகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசுவை தேடி சென்ற, கல்லறைக்கு தேடி சென்ற மகதலா மரியாவை போல அவர் வழியாக இந்த உயிர்ப்பு பெருவிழா செய்தியை பெற்றுக்கொண்ட பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடி வந்து திறந்திருந்த கல்லறையை பார்த்து நம்பினார்களே, அதை போல நாம் வாழுகின்ற பகுதிகளில் நம்மிடம் இருக்கின்ற உண்மை தன்மை, நம்மிடம் உள்ள பாச உணர்வு, அயலான் மீது நாம் கொள்ளுகின்ற அக்கறை, திருச்சபை மீது, திருச்சபை நமக்கு தினந்தோறும் ஊட்டுகின்ற நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை உணர்வுகள், இவைகளையெல்லாம் நம்மோடு வாழுகின்றவர்கள் நம்மை பார்த்து வளர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், மேன்மேலும் அதில் தீவிரமடைய வேண்டும். பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து, மகதலா மரியாவினுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள். உயிர்த்ததை நேரிலே அவர்கள் உணர முடிந்தது. உயிர்த்த இயேசுவை பிறகு கண்ணால் காணுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை காண வேண்டும். இது ஒரு கற்பனை அல்ல. இயேசு அப்படித்தான் திட்டமிட்டு நம்மை திருமுழுக்கின் வழியாக சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உயிர்ப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு, அதில் நம்பிக்கை கொள்பவர்களுடைய நம்பிக்கைக்கு அத்தகைய ஆற்றல் உண்டு, அத்தகைய ஆற்றல் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வழியாக உயிரோடு இருக்கிறார் இயேசு. அவரிடம் வருகிறவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்ய ஆற்றலோடு நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் வாழ்கிறோம். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம். எல்லாம் வல்லவரே, எங்கு சென்றாலும் வாழுகின்ற பகுதிகளில், எருசலேமில், அதன் சுற்றுப்புறம் எங்கும், யூதேயாவில், சமாரிய பகுதி என்ற முறையிலே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கலப்பினமாக அப்படிப்பட்ட முறையிலே வாழ்கின்றவர்கள் எல்லார் மத்தியிலும் மற்றும் உலகெங்கும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீரே. உயிர்த்தெழுந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் வாழும் பொழுது உம்முடைய கட்டளைகள் கருத்துக்களாய், வார்த்தைகளாய், எங்களிலிருந்து செயல்பாடுகளாய் வெளிப்படுகின்றன என்பதை உணர்ந்து கொள்ள, உணர்ந்து வாழ, உணர்ந்து சாட்சியம் பகர எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.